அது ட்ரெயினிங் இருந்தாலும் அது மதப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஓகே. அதனால தான் அங்கே காட்டில் வந்து இந்த மாதிரி டெர்மைட் மவுண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு காடு வந்து செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வழியாக கிராஸ் ஆகுங்க தண்ணியிலேருந்து இந்த பக்கமாக வருங்க. வலிச்சிருங்க. குட்டி மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கு. வாட்ஸ் த கொஸ்டின்? What you asked? I asked Magna elephant கும்கியை யூஸ் பண்ணுவீங்க? ஆமா. இது வந்து சாண்டல்வுட் சந்தன மரம். குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முத்தங்கா வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் சராம்பின்னு சொல்லி உட்டன் ஹவுஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பேர்ட்ஸோட சவுண்டுங்க. அங்கே எலிஃபென்ட்ஸ் நிற்குது. நைட்டு இங்கெல்லாம் ஸ்பாட்டட் டீஸ் இருந்ததுங்க. ஈவினிங்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ணுச்சு. பக்கத்துலேயே பார்க்க முடிஞ்சுங்க டீர்ஸ். காலையில் ஒன்றை கூடி காணுங்க. இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. டீர்ஸ் இங்கே வருதுங்க ஈவினிங். மத்தியானத்துலேருந்தே ஒன்று ரெண்டு பார்க்க முடியுது. பட் ஈவினிங் தான் குரூப்பாக பார்க்க முடிஞ்சிச்சு. நேற்று வந்து ஈவினிங் பஸ் சஃபாரி போனோம் ஒரு 4:30 போல். அனிமல்ஸ் எதுவுமே பெருசாக சைட் ஆகலைங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஜீப் சஃபாரி சொல்லியிருக்கோம் 6:30 மணிக்கு. நம்ம கிளம்பியாச்சுங்க. பார்க்கலாம் இன்றைக்கி ஏதாவது சைட் ஆகுமா என்னன்ட்டுங்க. கட்டன் சாயாங்க 6:20. இல்லை 2 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் அதிகமான பேர் தங்கலான்னு நினைக்கிறேங்க. 4 பேருக்கு மேலேயே தங்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்டு தாங்க, 2 பெட்டு சேர்த்து போட்டிருக்காங்க. அதாவது 3 பேர் வரைக்கும் தங்கலாங்க மேக்ஸிமம். பாருங்கள் டீஸ் கால் இப்போ கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது அமைஞ்சதுங்க. நம்ம எப்போல்லாம் ரெக்கார்ட் போடுறோமோ அப்போல்லாம் இந்த சவுண்ட் வராது. நம்ம எடுக்கும்போது எடுக்கவே முடியல. நேற்று நைட் ஃபுல்லாக டீஸ் காலுங்க. அப்புறம் அது போக எலிஃபெண்ட்ஸோட கால். எலிஃபெண்ட்ஸோட சவுண்டு பயங்கரமாக இருந்ததுங்க 2-3 டைமு. நைட்டு 1 மணிக்கு பார்த்திங்கன்னா பட்டாசு வச்சாங்க. காட்டு யானைகள் வந்தால் துரத்துறதுக்கு வேண்டி மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எலிஃபெண்ட் பக்கத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. பட்டு உள்ளே வரலன்னு நினைக்கிறேன். இந்த எலிஃபெண்ட் பக்கத்தில் வந்திருந்தால் நமக்கு சைட் ஆகியிருந்திருக்கும். நம்ம 1 o'clock கூடி பார்த்தோம். 1:15 வரைக்கும் நம்ம பார்த்தோங்க. பட் பட்டாசு வெடித்து எல்லாம் துரத்துனாங்க. பக்கத்தில் எங்கேயும் என்ட்ரு ஆகிருக்கு. பட் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. பட்டு ஸ்பாட்டட் டீஸ் வந்து குரூப்பாக பார்த்தேங்க. பந்திப்பூரில் பார்க்குற மாதிரியே இந்த ஏரியா ஃபுல்லாக டீஸ் தாங்க நைட்டு. சம்டைம்ஸ் வந்து லெப்பாடு உள்ளே வருங்களாமா. டீர் ஹண்ட் பண்ணுறதுக்கு மேபி துரத்திட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி டைமில் அலாம் கால் வந்துச்சுன்னா நம்மளால் லெப்பாடுமே இங்கே பார்க்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி ஜீப் சஃபாரி எடுக்கிறேங்க. நம்ம நேற்று பஸ் சஃபாரி போனோம் ஈவினிங்கு. எதுவுமே பெருசாக சைட் ஆகலை. மோஸ்ட்லி நேற்று காலையில் வந்து நிறையா எலிஃபெண்ட்ஸ் குரூப்ஸ் வந்து சைட் ஆன மாதிரி சொன்னாங்க. ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு வந்து சைட் ஆகிருக்கு. நம்ம போன 4:30 மணி டைமில் எதுவுமே இல்லை அந்த ஏரியாவில். மேபி இன்றைக்கி கொஞ்சம் நேரமே கிளம்புறோம் 6:30க்கு. அனிமல் சைட் பண்ணுறோமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இங்கே எலிஃபெண்ட் கேம்புங்காட்டி எலிஃபெண்ட்டுக்கு பிடிச்ச பிளான்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுங்க. நம்ம 9 o'clock எலிஃபெண்ட் ஃபீடிங் பார்க்கலாம் முடிஞ்சோம். நேற்று வந்து மிஸ் பண்ணிட்டோம் 4:30க்கு நம்ம சஃபாரி போனோன்னு. நம்ம ஜீப் சஃபாரி போகிறோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டில் தாங்க ஜீப் சாப்பாடுங்க. எலிஃபெண்ட்டும் டாகும் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. எலிஃபெண்ட்டுக்கு டாகுக்கு செட் ஆகாது. நேற்று நைட்டு எலிஃபெண்ட் வந்துருக்க மாட்டேருக்கேங்க. பட்டாசுலாம் அடித்தாங்க. அப்போ வந்து நைட்டு 1:15 பட்டாசு அடித்தாங்க. பட்டாசு போட்டு இருக்குல்ல. இங்கேங்க இங்கே வரேன். ஓகே. ஆனா ஃப்ரீயா சுத்திட்டு திரும்ப ட்ரைனிங்கில் இருக்குங்களா இப்போ? அது ட்ரெயினிங் இருந்தாலும் அது மதப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஓகே. அதனால தான் அங்கே ஓகே. இங்கே யானை வந்து வளர்க்குறதுனால காட்டு யானை ஸ்மெல் பண்ணி இங்கே வந்துட மாட்டாங்க. அது பார்க்கறதுக்கு அங்கே ஆள் இருக்கு. சரி சரி. சின்ன நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டே பார்ப்பாங்களாட்டிருக்குங்க யானை வந்தால். ஆனால் வந்தால் இதுதான் அடிச்சுடு செயின் போட்டுருக்கல கட்டிருக்கல. ஓகே ஓகேங்க. இல்லாட்டி பயம் இல்லை.
வெட்டி வச்சதுனால இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் மிஸ்ட் வியூ வேறு லெவல் சீனரிங்க. யானை வந்தால் பட்டாசு வெடிச்சா போயிருங்க காட்டு யானைங்கன்னு. அது டெர்மைட் மவுண்ட். காட்டில் வந்து இந்த மாதிரி டெர்மைட் மவுண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு காடு வந்து செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்க. ரைட் சைடு பீகாக் நிறையா இருக்குங்க மார்னிங். போட்டோ போகலாம். பாருங்க மரத்தில் எப்படி உட்காந்துருக்குங்க பீகாக் மிஸ்ட் வியூக்கு. காலையில் 4 மணிலேருந்தே சவுண்டு போட ஆரம்பிச்சிருதுங்க பீகாக். நேற்று ஈவினிங்கு பீகாக்கெல்லாம் நம்ம பார்த்தோங்க. இங்கே பீகாக்கு பீகன்னு கடுவானா புளிங்க மலையாளத்தில் டைகருங்க. ஓ கடுவா சொல்லுவாங்க, டைகர்னு சொல்லுவாங்க. ஓகே. புளினா லெப்பாடுங்க. ஓகேங்க. ஓகேங்க. ஃபுல்லாக யூக்லிப்டஸ் பிளான்டேஷன். 2 கிலோமீட்டர் இப்படி போகும். ஓகே. மார்னிங் 6:30க்கு வந்து ஷார்ப்பாக சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ காட்டுக்குள்ளே நம்ம இந்த டைமில் வரக்கு ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே டெர்மிட் மவுண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 feet கூடி இருக்குங்களாமாங்க. ஸோ அந்தளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னா இங்கே காடு எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஓ யானை போயிருக்குங்க. யானை போயிருக்கு. அதான் சாப்பிடும்போது சரிங்க. உள்ள ரோடு மேலே. ஓகேங்க. இப்போ யானை இந்த வழியாக போயிருந்தா அந்த அது சாப்பிட்டுட்டு போட்டால் அந்த புல்லெல்லாம் ரோட்டில் கிடக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நேற்று நைட்டு போயிருக்குங்க நம்ம சொன்னாங்க. மண்ணி കൂടുതൽ ஃபுல்லாக மிஸ்ட் கட்டியிருக்குங்க. ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. ஒரு பெரிய கிராஸ் ஏரியா தண்ணிங்க. ஸோ இந்த வழியாக கிராஸ் ஆகுங்க தண்ணிக்கு. தண்ணியிலேருந்து இந்த பக்கமாக வருங்க. குளம். தெரியுதுங்க ஓரளவு. ஓகே. வல்ச்சருங்க கொஞ்சம் முன்னாடி. ஓகேங்க. ஒன்று இன்னொன்று ஒன்று தான் இருக்கு. வல்ச்சருங்க. சஃபாரி ட்ரேக் ஒரே ரூட் தான் இருக்குங்க. இந்த ஏரியாவில் எத்தனை டைகர் இருக்குங்க? ஓகே. 20 டைகர்ஸ் 3 cubs. 112 இருக்குங்க டோட்டலாக. நான் அந்த 4 ரேஞ்சு சேர்த்து இந்த ரேஞ்சில் 20 + 3 cubs. யானை போயிருக்கு. எவ்வளோ ஹைட்டான மரங்க பாருங்க. எல்லாமே இங்கே எல்லாமே சைட்டாக இருக்குங்களா டைகருங்க இந்த ஏரியாலலாம்? ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்க அந்த அங்கே கழுகு பார்த்தோம் இல்லைங்க. வல்ச்சர் பார்த்த ஏரியா டைகர். எலிஃபெண்ட் நைட்டு இந்த வழியாக போனதுக்கான ப்ரூஃபுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. காலையில் நேரம் தான் போயிருக்க மாட்டேருக்குங்க. ஒரு 4 o'clock. இங்கே பிளான்டேஷன் அப்படியே மாறிடுச்சுங்க. நேராக போனால் கோர் ஏரியாங்களாமாங்க. சஃபாரி ட்ராக் வந்து லெஃப்ட்டு. ரொம்ப நாள் எதுவுமே பார்க்க முடியலங்க. நேற்று இன்னைக்கு பீஸ் தவிர. இன்னைக்கு வல்ச்சர் பார்த்தோம். சஃபாரியில் எலிஃபெண்ட் என்ன சைட் ஆகல. ஸ்மார்ட்டு டீஸ் இருக்கு. குட்டி மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கு.
நம்ம ஃபர்ஸ்ட்டாக உள்ள வந்தால் எலிஃபென்ட் பார்க்க முடியும்னு சொன்னாங்க நேற்று பஸ்ஸில்ங்க. எல்லாம் அப்படிதான் சார், ஒன்றுமே கேரண்டி சொல்ல முடியாது. இப்போ எல்லா பக்கம் மழை பெஞ்சிருக்கிறதுனால மூவாக இருக்குங்க. லெப்படுங்களா முந்தானே ஏற்றுங்களா? எந்த டைமு? அது ஒரு 3 மணி ஈவினிங் கிராஸ் ஆகி வந்துச்சிங்களா? அந்த பக்கம் போயிடுச்சுங்களா? இந்த பக்கம் இருந்து இப்படி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருக்கு. மத்தியானம் 3 மணிக்கு முந்தானே ஏற்றுங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளார வரும்போது நம்ம அனிமல்ஸ் எதுவுமே பார்க்க முடியலனாலும் டிஃப்ரெண்ட்டான சீனரிஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுங்க. ஒரு காடு ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் வேறு மாதிரி நமக்கு காட்சி தரும். மிஸ்டி வியூங்க நீங்கள் பார்க்குறது டைகர் கால் தடை பார்க்குறீங்களா? டைகர் ஃபுட் பார்க் இங்கெல்லாம் வருங்க. ஓகே இங்கே ஜல்லி போட்டிருக்கறதுனால சரி கிடைக்கும். அது மண்ணில் தான் கால் வச்சு போகணும். ஓகே எல்லாமே போயிருக்குங்க. எலிஃபெண்ட்டு, காட்டெருமை. நம்ம ஃபஸ்ட் சஃபாரியாக உள்ளே வந்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஜீப்பு. எலிஃபெண்ட் கூடி பார்க்க முடியல. நம்மளோட லக்கு தாங்க எலிஃபெண்ட் சைட்டிங்கு, எல்லா அனிமல்ஸ் சைட்டிங். எலிஃபெண்ட் கிராஸ் ஆகிருக்கு. காலையில் பஸ் சஃபாரி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க? 7 o'clock. 7 மணி. இங்கே ஸ்டே பண்ணிக்கிறவங்களுக்கு மட்டும் 6:30 மணிக்கு உள்ள போகும். ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் சஃபாரிலேயே இங்கே எலிஃபெண்ட்லாம் நிறைய பார்க்குறாங்க. நான் நேற்றும் ஈவினிங்கும் இங்கே வந்தேங்க. இப்போ வந்தேன் ஒரு அனிமல் கூட உள்ள பார்க்க முடியல. டீஸ் தான் பார்த்தேங்க. டீஸ், பீகாக்குங்க எல்லாம் போயிட்டே இருக்கு ரோடு மேல. ஓகே மெயின் ரோடு ஏறிடுச்சுங்க எல்லா ரோட்லைங்க. ஈகிள் பறந்து வந்து இப்போ தான் ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் என்ன மரங்க? இதெல்லாம் நீலகிரி தான். ஓ எல்லாம் பிளான்டேஷன் தான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் வச்சுருப்பாங்க போலங்க. எவ்வளோ வருஷம் இருக்குங்க இது வச்சுங்க? 20 years ப்ரிஃபர் 30. பேப்பர் தயாரிக்கிறதுக்காக பண்ணதுங்களா? தம்பரி மவுண்ட் பாருங்க. இப்போ மேலே எப்படி இருக்கோ அதே அளவுக்கு பாட்டமில் அதே ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. இதோட குயின் வந்து பாட்டமில் தான் இருக்குங்க. இப்போ எவ்வளோ ரொம்ப வருஷம் ஆயிருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு. உள்ளேருந்தே கட்டிகிட்டு இருக்கு. இதான் பார்டர் செக் போஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் ஓகே அங்கே போலீஸ் அவுட் போஸ்ட் ஓகே செக் போஸ்ட் எல்லாம் இங்கே தாண்டி ஓகே அந்த முடிஞ்சு விட்டா கர்நாடகா. ஓகே நேற்றே இருந்துச்சுங்க அது. ஆமாம் கேரளா பார்டர் வரைக்கும் வருதுங்க. இது இந்த செக் போஸ்ட் தாண்டினா பந்திப்பூருங்க. இந்த ரோட்லேயே டைகர் எல்லாம் கிராஸ் ஆகிருக்குங்க. டைகர் தண்ணி இருக்கு நிறைய. ரைட் சைடுங்க தண்ணி இருக்கு கொஞ்சம் சின்னது. அது விட்டா பெரிய தண்ணி. இங்கே சஃபாரி ட்ராக் எதுவுமே இல்லைங்க. அது தோல்பட்டி போகணும் இந்த சைடு. ஓ தோல்பட்டி இந்த சைடு போனால் எங்களுக்கு வந்தியும் இல்லை. ஸ்பாட்டட் டீஸ் குரூப் கார் போனால் நல்லா இருக்காது. இது அங்கே ரூம் பக்கத்துலேயே இருக்கு. வந்து பழுத்து அது கூட ஒரு பூனை பத்துக்கு ஸ்பாட்டட் டீஸ். இந்த பக்கம் ஸ்பாட்டட் டீஸ். இப்போ வந்து மியூசியம் வந்து இல்லைங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்களா? ஓகே அது ஒர்க்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்காங்க. ஓகே அங்கே ஒன்று
இங்கே தான் டான்ஸ் காலையில் பீக்காக் வந்து டான்ஸிங் அங்கங்கே 2-3 ஸ்பாட்டு கிடச்சிதுங்க. ஏன்னா சஃபாரி டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே டீ ஷாப் இருக்குது. அது உள்ள என்ட்ரி உள்ளே போகணும். செக் போஸ்ட். வயநாடு வைல்ட் லைஃப் சேஞ்சுரியில் முத்தங்காங்கிற பிளேஸில் வந்து எலிஃபென்ட் கேம்ப் இருக்குங்க. எல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிது. So total 11 elephant is here. ஓகேங்க. This is recently captured. This is called Makana. மக்னா This captured this origin in Tamil Nadu. தமிழ்நாடு PMT Pandalur Makana. Pandalur. பந்தலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. This is Surya. சூர்யா. This is already here. ஓகேங்க. That one is Vikram. லாஸ்ட் ஒன் இஸ் விக்ரம். நைட்டு ஃபுல்லாக இப்படி ஏதாவது சவுண்ட் போட்டே இருக்குங்க. Okay. எதனால சவுண்ட் போடுதுங்க? All elephants are some little sound. Other wild elephant is coming. Okay. And they are very shoutly. ஓ, நைட்டு கத்துனதுக்கு ஃபுல்லாக ஒயில் எலிஃபெண்ட் தான் காரணங்களா? Correct. இன்னும் வருங்களா எலிஃபெண்ட்டு? இதுக்கு ஃபுட்டுங்க இது This is a mixing of this is 1, 2, 3, 4, 5. ஓகே. Pramukha is Makana. மக்னா. Surya, Vikram, Pallavadevi. This name is Pallavadevi. ஓகேங்க. This is mixing of salt, rice, and ragi, wheat, some turmeric also. ஓகே. ஓ, அது அதோட ஃபுட்டை தொடர்றதுனால அது கத்துதுங்களா? இது அவங்க ஃபுட்டு தொடர்ன்னு உடச்சி வந்துடுங்க. மக்னா எலிஃபெண்ட்டுங்க. எப்படி பார்க்குற அப்படின்னு பாருங்கள், அக்ரெசிவாக. எப்படி வாட்ச் பண்ணுற அப்படின்னு பாருங்க. காலி ஃபீமேல் எலிஃபெண்ட்டுக்கு கொம்பு இருக்குங்க. ஆனா ஃபீமேல் கொம்பு இருக்குமா? இருக்கு பாருங்க, லைட்டாக. ஒரு சில எலிஃபெண்ட்டுக்கு மட்டும் இருக்கும் கொம்பு. சுந்தரி 16 வயசு தாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க ஃபீமேல்? இந்த மாதிரி இந்த டஸ்க்கு பெருசாக இருக்குங்க. குட்டி டஸ்க்கு சின்னதாக வரும் ஃபீமேல். குட்டி ஃபீமேலுக்கு வரவே வராது. ஹாப்பியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வளர்த்துற எலிஃபெண்ட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குங்க. அந்த ரெண்டு எலிஃபென்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் போல. அங்க பாருங்க. என்ன பண்றது? மக்னா எலிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா வாயை மரத்தில் வச்சுட்டு அது நல்லா காமெடி பண்ணிருக்காங்க. சவுண்டு போடுது, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. கம்யூனிகேட் பண்ணுது. கரும்பு எப்படி சாப்பிடுது பாருங்க, சுந்தரி எலிஃபெண்ட். கரும்பு ஜூஸே போட்டு குடிக்க முடியும் நசிக்கு. என்ன எலும்பு முறிக்கிற மாதிரி முடிக்குது. சிவ எப்படி இருக்கு எலிஃபென்ட் கேம்ப்? எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு. எலிஃபெண்ட் நல்லா ஐ கான்டாக்ட் பண்ணுதுங்க. பாருங்க, நம்மளையே பார்க்குது ரொம்ப பக்கத்தில். இந்த கிளைமேட்டுக்கு எலிஃபென்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
அதுக்கு ஃபுட்டு இங்கே வச்சுருக்காங்க ஒரு 5 எலிஃபெண்ட்டுக்கு. ஆனா அது தரக்கு சால்ட்டு, ராகி, கொள்ளு, ரைஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்று பார்த்தீங்கன்னா 6 உருண்டை, அது போக சால்ட்டு, அது போக கரும்புங்க. അമ്പലത്തിൽ കൊണ്ടുപോയി വരാൻ അതിന് അമ്പലത്തിൽ കൊണ്ടുപോയി വരണ്ടേ? അമ്പലത്തിൽ പോയി നോക്കി എന്റെ മോള് പോലീസും ഉണ്ട്. നമുക്ക് ആനയെക്കുറിച്ച് ഒരു അവബോധം വളർത്തുക. ആനയെക്കുറിച്ച് അടുത്തറിയാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഈ പരിപാടി തുടങ്ങിയിരിക്കുന്നത്. ഇത് ഇപ്പോൾ തുടങ്ങിയിട്ട് ഒരാഴ്ചയായിട്ടുള്ളൂ. ആനകൾ എന്താണെന്നും ആനകളെക്കുറിച്ചുള്ള നിങ്ങൾക്കുള്ള ഡൗട്ടും കാര്യങ്ങളെല്ലാം പറയാനുള്ള അവസരമുണ്ട്. നമുക്കറിയാം 1760-ലാണ് നമ്മൾ അന്ന് കാലത്ത് ആനയെ വാരിക്കുഴി ഉണ്ടാക്കി ആനയെ പിടിച്ചുകൊണ്ടുവന്ന് മെരുക്കിയെടുത്തതിന് ശേഷം ലേലം ചെയ്യുന്നു. എന്ന് പറഞ്ഞാൽ ലേലം ചെയ്യുക മാത്രമല്ല, തടി പിടിക്കുന്നതിനും ഉത്സവങ്ങൾക്കും വേണ്ടി ആനകളെ നമ്മൾ യൂസ് ചെയ്യാറുണ്ട്. എന്നാൽ ഇപ്പോൾ അതുപോലെയല്ല. നമ്മുടെ കേരളത്തിൽ 4 ആന ക്യാമ്പുകൾ തന്നെ ഉണ്ട്. അതിൽ പ്രധാനപ്പെട്ട ഒരു ആന ക്യാമ്പാണ് കുങ്കിയാന മീൻസ് താപ്പാന പരിശീലന കേന്ദ്രം മുത്തങ്ങ. യാനകളാണ്, കുങ്കിയാനകളാണ് അല്ലെങ്കിൽ താപ്പാനകളാണ്. അതിനു വേണ്ടിയിട്ടാണ് ഇവരെ നമ്മൾ ഇവിടെ നിർത്തിയിരിക്കുന്നത്. അതിനുവേണ്ടി നമ്മളിവിടെ നിർത്തിയിരിക്കുന്നത്. ആന എന്ന് പറയുന്ന ജീവി വളരെ ബുദ്ധിയുള്ള ഒരു ജീവി കൂടിയാണ്. ഒരു ആന ശരിക്കും കാട്ടിലേക്ക് നമ്മൾ യാത്ര ചെയ്യുമ്പോൾ എപ്പോഴും ശ്രദ്ധിക്കുക. ഒരു ആനയെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ പറയും, നമ്മൾ വളഞ്ഞു തിരിഞ്ഞ് ഓടിക്കഴിഞ്ഞാൽ ആനയിൽ നിന്ന് രക്ഷപ്പെടാൻ കഴിയുമെന്ന് പറയുന്നു. ഒരിക്കലും അത് തെറ്റായ ധാരണയാണ്. ഒരിക്കലും അങ്ങനെ കഴിയില്ല. കാരണം നമ്മൾ കാട്ടിലേക്കാണ് യാത്ര ചെയ്യുന്നതെങ്കിൽ ഓടി ശകല ആനയുടെ കണ്ണിൽ നിന്ന് രക്ഷപ്പെടാൻ, മറവിലേക്ക് എന്തെങ്കിലും മാറുക, അങ്ങനെ രക്ഷപ്പെടാനേ നമുക്ക് കഴിയുള്ളൂ. മാത്രമല്ല, നമ്മൾ കാട്ടിലേക്ക് യാത്ര ചെയ്യുമ്പോൾ കളർ ഡ്രസ്സ് അല്ലെങ്കിൽ നല്ല ചുവന്ന ഡ്രസ്സ്, വെളുത്ത ഡ്രസ്സ് ഇതൊന്നും തന്നെ ഉപയോഗിക്കാണ്ടിരിക്കുക. എന്തുകൊണ്ട് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ആനയ്ക്ക് ദൂരക്കാഴ്ച ഒരു പരിധി വരെ ഉള്ളൂ. മാക്സിമം ഒരു 50 മീറ്റർ മാത്രമേ ആനയ്ക്ക് ദൂരക്കാഴ്ചയുള്ളൂ. അതുകൊണ്ട് അങ്ങനെ ഒരുപാട് ദൂരം ആനയ്ക്ക് കാണാൻ കഴിയില്ല. മാത്രമല്ല, ആനയ്ക്ക് ശരിക്കും സ്മെല്ല് മണം പിടിക്കാനുള്ള കഴിവ് വളരെ കൂടുതലാണ്. എന്നാൽ നമുക്ക് തോന്നും ആനകൾ ഉറങ്ങാറുണ്ടോ? ആനകൾ ഉറങ്ങാറുണ്ട്. ആന ഫുൾ ടൈം ആന നടന്ന് തിന്നുകൊണ്ടിരിക്കുകയല്ല, കുറച്ച് സമയമൊക്കെ ആന കിടന്നുറങ്ങാറുണ്ട്. ആനകൾ ഉറങ്ങാറുണ്ട്. നമ്മൾ ഈ കാണുന്ന ആന ഇവിടെ നോക്കുക. ഈ കാണുന്ന ആന വിക്രം എന്ന ആന വടക്കനാട് കൊമ്പനാണ്. ശരിക്കും സുൽത്താൻ ബത്തേരി പ്രദേശത്ത് വടക്കനാട് ഗ്രാമത്തിൽ നിരന്തരമായിട്ട് ശല്യം ചെയ്തുകൊണ്ടിരുന്ന ആനയാണ് വിക്രം. ഇവനെ അങ്ങനെ നാട്ടുകാരെ പ്രശ്നം കൊണ്ട് എന്ത് ചെയ്തു? ഒരു ആനയെ പിടിച്ച് മെരുക്കി കുങ്കിയാനയായിട്ട് ഉപയോഗിക്കുന്നു. അവന് 36 വയസ്സായി. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞ സുന്ദരി എന്ന കുട്ടി പെൺകുട്ടിയാണ്. ആ ആനക്കുട്ടി മുത്തങ്ങ ആന ക്യാമ്പിൽ വളർന്ന കുട്ടിയാണ്. ഈ ആനക്കുട്ടി തിരുവനന്തപുരം പോയി തിരിച്ച് കുങ്കി ട്രെയിനിങ്ങിന് വേണ്ടി മുത്തങ്ങ ആന പരിപാലന കേന്ദ്രത്തിലേക്ക് വന്നിരിക്കുന്നു. അവർക്ക് 16 വയസ്സ്. തൊട്ടടുത്ത് ഈ നിൽക്കുന്ന ആന നമുക്ക് കണ്ടു കഴിഞ്ഞാൽ എല്ലാവർക്കും തോന്നും ഫീമെയിലാണെന്ന്. ഇവൻ മെയിലാണ്. മക്കന എലഫൻ്റാണ് എന്ന് പറഞ്ഞാൽ മോഴയാനയാണ്. മെയിലാണ് അവൻ, മോഴയാണ്. ഇവൻ്റെ പ്രത്യേകത വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ കൊമ്പനാനേക്കാളും വളരെ ഹെൽത്തിയാണ്. ഏത് കൊമ്പനോടും ഫൈറ്റ് ചെയ്യാൻ വേണ്ടി ഇവൻ തയ്യാറാണ്, ജയിച്ചു വരികയും ചെയ്യും. അവനെ പെട്ടെന്ന് കണ്ടാൽ നമുക്ക് തിരിച്ചറിയാൻ കഴിയും. അവൻ്റെ തുമ്പിക്കൈ, അവൻ്റെ മസ്തകം വളരെ വലിപ്പം കൂടുതലാണ്. അവന് വയസ്സ് 48 വയസ്സായി അവന്. ഇതിന് തൊട്ടടുത്ത് നിൽക്കുന്ന സൂര്യ എന്ന് പറയുന്ന ആനക്കുട്ടി ശരിക്കും മുത്തങ്ങ ആന ക്യാമ്പിൽ വളർന്ന കുട്ടിയാണ്. ഇവിടെ ആനക്യാമ്പിൽ വളർന്ന കുട്ടി ഇപ്പോൾ എന്ത് ചെയ്യുന്നു? ഇപ്പോൾ ഇവനെ കുങ്കിയാന അല്ലെങ്കിൽ താപ്പാനയായിട്ട് പരിശീലനം നേടി ആനയെ പിടിക്കാനും ആനയെ ഓടിക്കാനൊക്കെ ഇവനെ ഉപയോഗിക്കുന്നു. സൂര്യയ്ക്ക് 32 വയസ്സായി. പിന്നെ ഈ തൊട്ടടുത്ത് നിൽക്കുന്നു, ഇതും ഒരു മെയിലാണ്, ആൺകുട്ടിയാണ്. ഇതൊരു മക്കന എലഫന്റ് അല്ലെങ്കിൽ മോഴ ആനക്കുട്ടിയാണ്. ഈ ആനക്കുട്ടി എന്ന് പറഞ്ഞാൽ PM2 അല്ലെങ്കിൽ വല്ലഭദേവ്. ഇത് ശരിക്കും തമിഴ്നാട് പന്തലൂർ എന്ന പ്രദേശത്ത് നിരന്തരമായി പ്രശ്നം ഉണ്ടാക്കിയ ഒരു ആനക്കുട്ടിയായിരുന്നു. ഈ ആനക്കുട്ടിയെ അവരെന്ത് ചെയ്തു? ആനക്കുട്ടിയെ മയക്കൊടി വെച്ച് പിടിച്ചു, റേഡിയോ കോൾ ഘടിപ്പിച്ചു, അല്ലെങ്കിൽ ചിപ്പ് ഘടിപ്പിച്ചു, കാട്ടിലേക്ക് പറഞ്ഞു വിട്ടു. ആ ആനക്കുട്ടി തമിഴ്നാട് വനത്തിലേക്ക് കയറി അത് വന്ന് കർണാടക ബന്ദിപ്പൂരിലേക്ക് വന്നു, തിരിച്ച് വയനാട് വന്യജീവി സങ്കേതത്തിലേക്ക് അവൻ തിരിച്ചു വന്നു. അങ്ങനെ സുൽത്താൻ ബത്തേരി ടൗണിലൂടെ ഒരു വെളുപ്പം കാലത്ത് ഏർലി മോർണിംഗ് ഇവന് വാക്കിങ്ങിന് ആൾക്കാർ നടക്കുന്ന സമയത്ത് ഇവൻ ആ ടൗണിലൂടെ നടന്നു. അങ്ങനെ ഒരാൾ കാണുന്നു, ഓടി പരിക്ക് പറ്റി വീഴുന്നു, പ്രശ്നം ആവുന്നു. അതിനുശേഷം നാട്ടുകാർ പ്രശ്നമുണ്ടാക്കി ആനക്കുട്ടിയെ പിടിക്കാനുള്ള സാഹചര്യം ഉണ്ടാകുന്നു. അവനെ 15
15 വയസ്സ് മാത്രമേ ആയിട്ടുള്ളൂ. 15 വയസ്സ് മാത്രമേ ആനക്കുട്ടിക്ക് ആയിട്ടുള്ളൂ. പിന്നെ ഇനിയിപ്പോൾ നമ്മൾ അത്രയും കാര്യങ്ങൾ പറഞ്ഞിരിക്കുന്നു. ഇനി ആനയുടെ ഭക്ഷണം, ഈ കാണുന്ന ഭക്ഷണം ഓരോ ആനയ്ക്കും കൊടുക്കാൻ വേണ്ടി വെച്ചിരിക്കുന്നു. ഓരോ ആനയ്ക്കും ഒരു 4 കിലോ അരി, അതുപോലെ 3 കിലോ റാഗി, 3 കിലോ ആട്ട, 1 കിലോ ചെറുപയർ, ശകല ഉപ്പ് ചേർത്ത് മിക്സ് ചെയ്തിട്ട് ആനയ്ക്ക് ഇത് ഫുഡ് കൊടുക്കുന്നു. നമുക്ക് ഏവർക്കും കണ്ടാലറിയാം ഒരു ആനയ്ക്ക് ഈ ഇത്രയും വലിയൊരു സാധനത്തിന് ഈ ഫുഡ് കൊണ്ട് ഒരിക്കലും മതിയാവില്ല എന്നുള്ളത്. ഈ ഒരു ആനയ്ക്ക് ഒരു 200 കിലോ പുല്ല് കൊടുക്കുന്നു. പിന്നെ പേരാല് പോലെ ചപ്പ് ഒരു 80 കിലോ കൊടുക്കുന്നു. ഇത് ഡെയിലി യൂസ് ചെയ്യാറുണ്ട്. ഇതുപോലെ രാവിലെയും വൈകിട്ട് ആനയ്ക്ക് ഭക്ഷണം കൊടുക്കുന്നു. അതുപോലെ ആളുകൾക്ക് കാണാനുള്ള അവസരമുണ്ട്. അതിനുള്ള ഇതിനുവേണ്ടിയാണ് ഇത് തുടങ്ങിയിരിക്കുന്നത്. ഇനി ആർക്കെങ്കിലും എന്തെങ്കിലും ഡൗട്ടൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ പറയുക. എല്ലാം ഉണ്ട്. നമ്മൾ അതറിയാം, നമ്മൾ കേരളത്തിൽ എവിടെയാണെങ്കിലും ആനയെ അറിയിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ആനയെ ഓടിക്കാൻ വേണ്ടി, ആനയെ പിടിക്കാൻ വേണ്ടി ഇവർക്ക് നമുക്ക് ലോറി സംവിധാനം കൊണ്ട് ആംബുലൻസ് അതിൽ കയറ്റിക്കൊണ്ടുവന്നിട്ടാണ് ചെയ്യുക. ഒരു പ്രധാനപ്പെട്ട ജോലി തന്നെയാണ്. കാരണം കാട്ടാനകൾ നാട്ടിലിറങ്ങുമ്പോൾ, കടുവ പുലി നാട്ടിലിറങ്ങുമ്പോൾ അവരൊക്കെ കാട്ടിലേക്ക് തിരിച്ചു വിടുന്നതിന് അല്ല അവരെ പിടിക്കുന്നതിന് വേണ്ടി ഇവർ യൂസ് ചെയ്യുന്നു. Excuse me, can we feed them? Yeah, they are going to feed. No, we cannot feed, I think. They are We going. have to pay for that? Or like how? No. Okay. പിന്നെ നമ്മളെല്ലാവരും ഓരോ കാര്യം നിങ്ങൾ മനസ്സിലാക്കുക. നമ്മുടെ ഈ ആനയെല്ലാം നമ്മൾ പരിശോധിച്ചാൽ കാണാം, നമ്മുടെ നാട്ടിലെ ആനകളുടെ കൈകളിലും കാലുകളിലും എല്ലാം വൃണമായിരിക്കും. ഈ ആനകളെ നാച്ചുറലായിട്ട് തന്നെ, അല്ലെങ്കിൽ കാട്ടിൽ വളരുന്ന പോലെ കാട്ടിലെ ഇവിടെ ആനകൾ വളർത്തുന്നു. ഈ ആനകൾക്ക് പ്രത്യേക ഷെഡോ കാര്യങ്ങളോ ഒന്നും തന്നെയില്ല. മഴയും വെയിലും കൊണ്ട് ഇവിടെ തന്നെ ഇരിക്കുന്നു. ഇവരോ ആ മണിക്കൂറൊക്കെ എത്ര ഇറങ്ങുമെന്ന് ചോദിച്ചാൽ എനിക്കറിയത്തില്ല. ഒരു ടൈം ആനകളെ എല്ലാം റെസ്റ്റ് ചെയ്യാറുണ്ട്, കിടന്ന് സുഖമായിട്ട് ഇറങ്ങാറുണ്ട്. എന്നാൽ ആന ഉറങ്ങുന്ന സമയത്ത് അറിയുന്നവർക്ക് ആർക്കും അറിയാം, ആന കിടന്ന് ഉറങ്ങിയാൽ തന്നെയും ഈ ചെവി ഇങ്ങനെ അടിച്ചുകൊണ്ടിരിക്കും. അപ്പോൾ ഒരു 10 മീറ്റർ ദൂരെ ചെല്ലുമ്പോഴേക്കും നമുക്കറിയാം ആന അറിയുന്നവർക്ക് ഉണ്ട്, ആന ഉറങ്ങുന്നുണ്ട്. പിന്നെ ആന എപ്പോഴും ഉറങ്ങുന്ന സമയത്ത് തുമ്പിക്കൈ എപ്പോഴും അതിൻ്റെ വായിലേക്ക് വെച്ചിരിക്കും. കാരണം ഉറുമ്പ് പോലുള്ള ജീവികളെ തുമ്പിക്കൈനകത്തേക്ക് പോയി കഴിഞ്ഞാൽ പ്രശ്നമുണ്ട്. ஃபாரஸ்ட்ல கொண்டு போவீங்களா யானை? இதுவா உள்ள கொண்டு போக சார், இதெல்லாம் முடிஞ்சாச்சுன்னா இங்கேயும் எடுத்துருவாரு. வாக் போகாதுங்க, அந்த வாக்கம் போகாது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கரெக்டாக போயிடும். எந்த வயநாட்டில் வந்து கேரளத்தில் எங்கே வந்து ப்ராப்ளம் வேணாலும் இந்த யானை தான் யூஸ் பண்ணுறோம். மக்னா எலிஃபெண்ட்டும் கும்கியை யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், இதுதான் பெரிய யானை. இது வந்து இந்த மெயின் இது ஃபீமேல் போகாது. ஓகே, சின்ன யானை தானே. டஸ்க் இல்லைனாலும் போய் அடிக்கும். மாட்ட பண்ணிவிடும். இருந்தாலும் ஆனைக்கு அப்புறம் வந்து பவர் இருக்கு. காட்டு யானைக்கு டஸ்க் இருக்குங்க. இப்போ இது வந்து டஸ்க் எல்லாம் போகுது. காட்டு யானை என்ன டஸ்க் வந்துச்சுனாலும் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு போகிறது. பிடிக்கிறேன். ஆமாம், எல்லாம் மயக்கோசி போட்டு தானே பிடிக்கிறது. ஒரு யானை மட்டும் இல்லை, 1 2 3 எல்லாம் சேர்ந்து ஒரு யானை பிடிக்கும். ஆமாம் ஆமாம். வைல்டு யானைன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கு. பவர்ஃபுல்லாக இருக்கு. எந்த டைமில் வந்து அட்டாக் பண்ணிடும். நம்ம சேஃப்டிக்கு ஒரு 2 3 வச்சு அதை லாக் பண்ணணும். அதான் மக்னா யானை. அதுக்கு பேர் தான் പ്രമുഖ. ഇരിക്കലേ പെരിയ. ഈ ആനകളെല്ലാം ലോകങ്ങളിലേക്ക് ഒരു ഭയങ്കര നീളമുള്ള ഒറ്റ ചങ്ങലയിലാണ് കിടന്നത്. ഈ ആനകൾ എന്ത് ചെയ്യും, ഇതിന്റെ താഴെ സൈഡിലൂടെ നൂൽപ്പുഴ എന്ന് പറയുന്ന ഒരു പുഴ ഒഴുകി പോകുന്നുണ്ട്. നമ്മുടെ പഞ്ചായത്തിന്റെ പേരും പുഴയുടെ പേരും ഒന്നാണ് നൂൽപ്പുഴ. ആ പുഴയുടെ സൈഡിൽ കൊണ്ട് ആനയെ തളച്ചിരിക്കും. അപ്പോൾ ആനയ്ക്ക് വെള്ളത്തിൽ ഇറങ്ങാനും ആവശ്യത്തിന് അതിൻ്റെ വെള്ളം ഒഴിക്കാനും കുടിക്കാനുള്ള സൗകര്യമുള്ള രീതി ചെയ്തിരിക്കുന്നു. മാക്സിമം 3 മാസക്കാലമെങ്കിലും അങ്ങനെ പരിചരിക്കുന്നു. വലിയ ചെയ്യുന്നത് നമ്മൾ മറ്റുള്ള നമ്മൾ നാട്ടിൽ പോലെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ട് വലിച്ചു കെട്ടി കായൽ കെട്ടി അങ്ങനെ നോക്കുന്ന സംവിധാനമല്ല. ഒറ്റയാന എന്ന് പറയുന്നത് എല്ലാ ഈ മെയിലുള്ള ആനകൾ എപ്പോഴും മൃഗങ്ങൾ, ആന മാത്രമല്ല എല്ലാ ജീവികളും ശരിക്കും മെയിൽ ആണുങ്ങൾ ഒറ്റയാനായിട്ട് നടക്കാറുണ്ട്. അത് ചെറുപ്പത്തിൽ ഗ്രൂപ്പിൽ വളർന്ന് കഴിഞ്ഞാൽ അവന് ഒരു പരിധി കഴിഞ്ഞാൽ അവന് പോകണം തോന്നി കഴിഞ്ഞാൽ അവൻ സ്വന്തമായിട്ട് അവൻ ഒറ്റയാനായി. അതുപോലെ തന്നെ നമ്മൾ നിരന്തരമായിട്ട് നാട്ടിൽ ആനകള് നിരന്തരമായിട്ട് കൃഷിയിടത്ത് ആന ഇറങ്ങുന്നു. ഏതാനയാവട്ടെ ആനകൾ, കാട്ടാനകൾ ഇറങ്ങുന്നു, പ്രശ്നം ഉണ്ടാക്കുന്നു, കൃഷി നശിപ്പിക്കുന്നു. അത് കാട്ടിലെ ആനകൾക്ക് ഭക്ഷണം ഇല്ലാത്തത് കൊണ്ടൊന്നല്ല. ശരിക്കും നമ്മൾ ചെയ്യുന്ന കൃഷി, നമ്മൾ ചക്ക മാങ്ങ എന്ന് പറയുന്ന നിരന്തരമുള്ള കൃഷികൾ തിന്ന് ശീലിച്ചു കഴിഞ്ഞാൽ കണ്ടിന്യൂട്ടായിട്ട് തുടർച്ചയായിട്ട് പിന്നെ ഒരു ആന ഏകദേശം ഒരു മനുഷ്യന്റെ ആയുസ് തന്നെയാണ്. ഏകദേശം 90 വയസ്സ് വരെയെങ്കിലും ആന ജീവിക്കും. ഒരു ആനയുടെ പ്രസവകാലം ഏകദേശം 22 മാസം വരെ. സംശയമില്ലെങ്കിൽ ഇവർ ഫുഡ് കൊടുത്തോട്ടെ. മാക്സിമം എത്ര കുട്ടി വരയ്ക്കും ഇതാകും? ഒരേ കുട്ടി തന്നെ ആനയ്ക്ക് എത്ര കുട്ടി വരെ ഉണ്ടാവും? ഒന്ന് തന്നെ நானும் ஒன்று தான் கேள்விப்பட்டிருக்கேங்க.
പറയൂ ഏത് What's the question? What you asked? I did. I asked maximum how many babies per pregnancy. Yeah, maximum 2. Very rare actually. Normally 1. Very rare. No, in pregnancy, how many babies at a time actually? Maximum 2 or 1. Mostly 1, but possibility 2 also. in rare case very rare Which test is original? Pardon? This teeth is original or? Not teeth actually, tusk. tusk is original Female. why No, Magna elephant. Yeah, male elephant not having a tusk actually. Magna elephant. in African elephants both have tusk male and female as well Salt. मुंह में डालेंगे कैसे मुंह में डालेंगे वो देखो सब उतना அவர் தாங்க ரொம்ப நேரம் ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணாங்க பல்லவத்துக்கு. பல்லவதேவ் அவர் தான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாருங்க. அப்புறம் அதுக்கடுத்து சுந்தரி, அப்புறம் விக்ரம், அப்புறம் பிரமுகா முடிச்சிட்டாரு. விக்ரம் பிரமுகெல்லாம் முடிச்சிட்டாருங்க. விக்ரம் தான் சொல்ல Food daily 2 times. 2 times. Morning and evening. Evening 4:30. 4:30. Same food. Same. மீதி another 6 elephants. Also they are come mischief. Small one is mischief, other must. So they are coming. Training Peet. Training is not completed. Tamed. Okay, these are good tamed now. The small one is very mischievous. That one small one. Yeah. Mischievous. The small one is only 11 years old. Okay. Food. ஃபுல்லு சாப்பிட்டு இப்போ கேம்பில் வந்துங்க அதுக்கான தேனியை வந்து அது டஸ்க் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை எடுத்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிடும். இப்போ டஸ்க் இல்லாதனால எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சிரமங்க. இப்போ ரெண்டுமே குக்கிங்க. ஓகேங்க. கூண்டு அதில் போட்டு ட்ரைனிங். இது வந்து சாண்டில்வுட்டுங்க, சந்தன மரம். டெர்மைட்ஸு, சாண்டில். இது ரெட் கலரில் தெரியுதுங்க. இன்சைட் ஒன்லி. இங்கே இது மார்க்கிங். எலிஃபண்ட் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற கூண்டுங்க. ஓ, புது எலிஃபண்ட்டுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவீங்க.
பழசு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுச்சுன்னா கட்டி தான் வைப்பீங்க. இங்கெல்லாம் ஆள் தங்குவாங்க நைட்டுங்க. நைட்லலாம் இருந்தாங்க அங்கே செட்டு மாதிரி இருக்கா அங்கே. ஓகே, யானைகிட்டே தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது இருக்கணும் யானை பார்க்குற. அப்படிங்க அப்புறம் ஓ, ஒரு டைமுக்கு ஒரு இடத்துல ஃபுட் அடுக்கியிருப்பாங்க, அங்கே போய் சாப்பிட்டு அதுகளே எடுத்து சாப்பிட்டுக்குங்க. அங்கே வந்து ஃபீட் பண்ணாங்க. இங்கே வந்து புல் அடுக்கி வச்சுருக்காங்க, பச்சை புல் கொடுக்குறாங்க. எலிஃபெண்ட்டே எடுத்து சாப்பிட்டுக்குது. இதுலலாம் பாம்பு இருக்கு. டெர்மைட்ஸ் 3 எலிஃபெண்ட்டுக்கு பச்சை புல் கொடுக்குறாங்க. நல்லா வெயில் ஆயிடுச்சுங்க. எலிஃபெண்ட் ஃபீடிங்க நல்லா ஃப்ரீயாக நல்லா க்ளோஸில் எலிஃபெண்ட் பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா நேச்சராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. முத்தங்கா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குங்க. கும்கி எலிஃபெண்ட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே 9 o'clock வந்து மார்னிங் வந்து எலிஃபெண்ட்டுக்கு ஃபீடிங் பண்ணுவாங்க. 5 எலிஃபெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ஃபீட் பண்ணாங்க. ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட் கூட இருந்தது. அதில் மக்னா எலிஃபெண்ட்டு, மேல் டஸ்கரு, மேல் மக்னா எல்லாமே நம்ம பார்த்தோம். வேறு லெவலில் இருந்ததுங்க. அது போக ஈவினிங் 4:30க்கும் அலௌடுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.